ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், மீன், முட்டையும் சேர்த்து போட்டு குழம்பு வைப்போம். வாங்கங்க. எங்கள் சொந்த ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் சொன்னாலே மீன் கருவாடு. வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மீனை நல்லா நறுக்கி கழுவி வச்சுக்கோங்க. அதோட வெடுக்கு ஸ்மெல் போகிற வரை கழுவணும். மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் ருசியாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு புளி, கூட கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. ஊற போட்டுக்கோங்க. வாங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ரொம்ப நிறையாலாம் ஊற்றாதீங்க. எல்லாம் நம்ம கையளவு தான். இப்போ நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பும் வெந்தயமும் போடும்போது வர ஸ்மெல் இருக்கே அப்பா. வெந்தயம் போட்டுட்டேன். அதை விட சூப்பராக மீன் குழம்புக்கு பச்சை கருவேப்பிலை போடுங்க, நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலையை நான் போட்டுட்டேன். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரை நம்ம வதக்கிக்கிடுவோம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குழம்புக்கு பச்சை மிளகா ஒரு தனி டேஸ்ட்டு தான் கொடுக்கும். வதக்கிக்கோங்க நல்லா. பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த சமையல் தான் இது. 2 முருங்கைக்காயை நறுக்கி போடுங்க. வாசம் வேறு லெவலில் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. போட்டு பாருங்களேன். நறுக்கி நான் உள்ளே போட்டு தக்காளியோட சேர்த்தே வதக்கிக்கிறலாம். எண்ணெயிலேயே பாதி வெந்துடும் முருங்கைக்காய். இப்போ நம்ம புளி ஊற்ற போகிறோம். முருங்கைக்காய் வந்து வேகாதுன்னு நினைக்காதீங்க. தக்காளி கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டாலே தக்காளியோடு சேர்ந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். வாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா முருங்கைக்காய் கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். புளியில் மண் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சிட்டு கை வச்சு ஊற்றணும். அப்படியே கிண்ணத்தோடு நம்ம ஊற்றிடக்கூடாது. இப்படி கையிலேயே ஃபில்டர் பண்ணலாம். பாருங்கள், அந்த சக்கை புளி வந்து நம்ம கையிலே நின்றோம். நல்லா புளிஞ்சு விட்டுக்கிடுவோம். அந்த புளியிலையுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கரலாம். நான் புளி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. ஃபுல்லாமே இப்போ நம்ம கரைச்சாச்சு. கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நிறையா நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும் குழம்பு. மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய் தூளை விட எப்பயுமே மல்லித்தூள் கூட தான் போடணும் நம்ம. ஏன்னா மல்லித்தூள் தான் வாசம் மணம் கொடுக்கும், குழம்பும் கெட்டியாகும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா தேவைன்னா போட்டுக்கரலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிடுவோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
எங்கள் வீட்டில் நிறையா பேருப்பா, அதனால் நான் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன். சாப்பிடும்போது குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம மீனை போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கரலாம். மீனெல்லாம் ரொம்ப வெந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும், கரண்டி பட்டவுடனே உடஞ்சிரும். அப்படி இல்லாமல் சிம்மில் வச்சுக்கரலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தண்ணியாக தெரியும். நம்ம தேங்காய் ஊற்றினோம்னா சரியாயிடும். இப்போ மீன்களை போட்டுக்கரலாம். நறுக்கி வச்ச எல்லா மீனையும் போட்டாச்சு. மீன் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது மீன் சேர்த்துக்கோங்க. சிக்கன், மட்டன் அது வீக்லி ஒன்ஸ் நம்ம சேர்த்துக்கிடுவோம். மற்ற எல்லா நேரமும் வெஜிடபிள்ஸ் தான் எங்கள் வீட்டில். கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் மீன் சாப்பிடுவோம். கடல் சார்ந்த உணவு. மூடி போட்டு மூடிக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. பாருங்கள், ஒரு பக்கம் சாப்பாடும் ஆக்கிட்டேன்னா சோறு வெந்துருச்சு. சோறை வடித்து விட்டாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், மீன் முட்டை நல்லா பாருங்கள். இது பெரிய மீன்களுக்கு நடுவில் இருக்கும். நறுக்கிறப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காது இது. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சிக்கன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும். இதெல்லாம் நறுக்கி கீழே போட்டுறாதீங்க. மீன் முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய மீன்களில் கண்டிப்பாக இருக்கும். குழம்போடையே போட்டு வேக வைக்கலாம், இல்லை தனியாக வேறு மாதிரி வேக வச்சுக்கலாம். நான் குழம்போட போட்டுறேன். மூடி வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு அரை மூடி தேங்காவை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் குழம்பு கெட்டி கொடுக்கும், மணம் கொடுக்கும். அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது. அது எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, தேங்காய் பாலை குழம்புல கொதிச்சிடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை. பாருங்கள், எவ்வளோ அழகாக மீன் வெந்திருக்குது. குழம்பும் கெட்டி கொடுத்துருக்குது பாருங்கள். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம ஓரமாக போட்டு வச்ச மீன் முட்டைகளும் நல்லா வெந்துருச்சு. உடஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். மீன் முட்டை போட்டால் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். லாஸ்ட்டு நேரத்தில் எல்லாம் கைப்பக்குவம் தான். மீன் குழம்பு அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது. முருங்கைக்காய் பாருங்கள் வெந்துருச்சு. சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எங்கள் ராமேஸ்வர மீன் குழம்பு இப்படி தான் நாங்கள் செய்வோம். ஓகே, நன்றி. நான் செல்வஜோதி பிரியா.